மூட்டு ஊசியில் பல வகைகள் இருக்குதுன்னு நம்ம பேசணும். முதலாவதாக அதிகமாக உபயோகப்படுத்துறது ஸ்டீராய்டு அப்படிங்கிற மருந்து. ஹைட்ரோகார்ட்டிசோன், டெஃப்ளோகார்ட்டிசோன், ட்ரையாம்ஸ்னலோன், டெக்கட்ரான் இந்த மருந்துகள் தான். ஸ்டீராய்டுன்னு நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட் அதிகம், ரொம்ப வீரியமான மருந்து, தேவையில்லாமல் போடக்கூடாதுங்கிறது உண்மைதான். பட் அது ஒரு அளவான முறையில் குறிப்பிட்ட அளவை மட்டும் குறிப்பிட்ட ஜாயிண்டில் கரெக்ட் நேரத்தில் போடுறப்ப அதுக்குன்னு நல்ல பிரயோஜனங்கள் உண்டு. இதில் மூட்டுக்கு உள்ள மெயினாக இந்த கால் மூட்டு, தோள்பட்டை மூட்டில் போடுவோம். அந்த மாதிரி போடுறப்ப அந்த மருந்து அங்கே மட்டும்தான் வேலை செய்யும். மூட்டு முழுக்கவே தேஞ்சு போச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது, இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டைமில் தாராளமாக அந்த மூட்டு ஊசி போட்டுக்கலாம், அந்த ஸ்டீராய்டு ஊசி போட்டுக்கலாம். அதில் தப்பது இல்லை. அடிக்கடி போடக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு 2 இல்லை 3 தான் போடணும். அப்படி ஊசி போட்டு அந்த வலி குறையிலைன்னா நம்ம அடுத்தது ஆப்ரேஷனை பற்றி யோசிக்க வேண்டி வரும். அதனால் அந்த ஊசியை போடுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அடிக்கடி போடக்கூடாது. கரெக்டான முறையில் செப்டிக் ஆகாமல் எல்லா மெத்தடுகளும் வச்சு அதை போடணும். நன்றி.